இருந்தா ஆசீர்வாதங்க நிலைக்கும். ஒரு ஃபன்னியான ஒரு ஜோக் ஒன்று வாசித்தேன். அப்பா மரிக்கும் போது சொன்னாரா 2 குமாரர்கள்ட்ட, டேய் மகனே மகனே, நீங்க 2 பேரும் நான் செத்த போது எனக்கு 1 லட்சம் ரூபாய் என் கல்லறையில் வச்சிடணும்டா. அப்பா பிள்ளைங்கிட்ட சொல்றத கேட்டு பிள்ளைங்க ஆச்சரியப்பட்டு சொன்னா, அப்பா உங்களுக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, நீங்க ஏன்பா அப்படி கேட்குறீங்க அப்படின்னு அவர் சொன்னாரா. இல்லப்பா எனக்கு சொல்லு, ஏன்னா என் மனசுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஸோ என்ன பண்ணாங்க, அவர் மரித்த உடனேயே 2 பேரும் அழுதாங்க. 2 மகன்களும் உள்ள போய் அந்த 1 லட்சம் வைக்கிறதுக்கு போயிட்டு வந்தார். மூத்த பையன் ஒரே ஆளுங்க, என்னடா அப்படின்னு சொல்லி சின்னவன் கேட்டானா, என்ன ஏன் அழுதுகிட்டு இருக்கிற, அதான் 1 லட்சம் வச்சுட்டல. சொன்னானா, 70,000 ரூபாய் நான் கேஷ் வச்சுட்டேன், இன்னொரு 30,000 ரூபாய் நான் வைக்கல, அப்பாவை ஏமாத்திட்டேன்னு என் மனசு ரொம்ப வேதனைப்படுது, ஆனால் அவர் இனிமேல் ஏன்ச்ச பார்க்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னானா, அதனால தான் ஒரே மனசு வருத்தமா இருக்கு, அழுதுகிட்டு இருக்கிறேன். சின்னவன் சொன்னானா, அட முட்டாளே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா, உங்க அப்பாவுடைய ஆசீர்வாதம் உனக்கு வேண்டாமா, எப்படி நீ இந்த மாதிரி உங்க அப்பாவுக்கு துரோகம் பண்ணுவேன்னு சொல்லி சின்னவன் ஒரே திட்டுறான். பெரியவங்க கேட்டேன், நீ என்னப்பா நீ கரெக்டா 1 லட்சம் வச்சுட்டேன். நான் கரெக்டா வச்சுட்டேங்க. எப்படி தெரியுமா, நான் செக்கை போட்டு அப்பாவுக்கு வச்சுட்டேன். அப்பா எப்ப வேணுமோ அந்த செக்கை போட்டு கேஷ் எடுத்துக்குவாரு. செத்த பிறகு யாருங்க பேங்க்குக்கு போக போறா, 1 லட்சத்தை யார் எடுக்க போறா? அப்படின்னா இவனுக்கு கொடுக்கணும்னு ஆசை இல்லை, ஆனா கொடுக்கற மாதிரி கொடுத்துருக்கிறேன். இது நிறைய பேர் அப்படிதான், வேலையில உண்மையா இருக்கிறது இல்லை, மேனேஜர் பார்க்கும்போது வேலை செய்யறது, மற்ற நேரத்தில் உட்காந்து வாட்ஸ்அப்பை நோண்டுறது, இன்ஸ்டாகிராமை பார்க்கறது, இதே மாதிரியே லைஃப் ஓடி கொஞ்சம் நேரம் மட்டும் வேலை. இதனால ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் ஆகுது. வாழ்க்கையில பல காரியங்கள் இழப்பதற்கு காரணம், என்னை யாரும் பார்க்கல, நான் எப்படி வேணா வாழ்வேன் அப்படி இல்லைங்க. உண்மையா இருந்தா பெரிய ஆசீர்வாதம். தாவீது கொஞ்சம் ஆடுகளை வச்சுக்கிட்டு உண்மையா மேய்ச்சிக்கிட்டு இருந்தாருங்க. ஒரு நாள் ஆண்டவர் அவரை கொண்டு ராஜாவா ஒரு தேசத்துக்கே மாத்திட்டார். Today you might be doing a small job, but are you faithful in it? Gideon was faithful. அவன் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறுவடையை காப்பாற்றணுன்றதுக்காக சமவெளியில நின்று, அவன் அந்த போரடிக்கிற களத்துல நின்று நெல்லை போரடிக்கல, ஒரு திராட்சை ஆலை குழியில நின்று அதை நெல்லை போடச்சாங்க. காரணம் என்ன, எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த கொஞ்சத்துல நான் உண்மையா இருக்கணும். உங்க பெற்றோருக்கு உண்மையா இருக்கிறீங்களா? Are you faithful to your manager? Are you faithful to your wife? Are you faithful to your husband? Are you faithful to your God? இந்த உலகத்துல பார்க்கிற மற்றவங்க எல்லாரையும் நீங்க யோசிக்கலாம், இவங்க பார்க்கல அவங்க பார்க்கல. யோபு சொல்றாரு, அவரோடு உடன்படிக்கை செய்த இந்த கண்களால ஒரு ஸ்திரீயை எப்படி நான் இச்சையோட பார்ப்பேன். யோசேப்பு சொல்றாரு, என்னை இவ்வளவு தூரம் கடவுள் உயர்த்தி இருக்கிறார், போர்த்திபாருடைய மனைவி கிட்ட நான் எப்படி என் எஜமானுக்கு துரோகம் பண்ணுவேன், என் கடவுளுக்கு நான் எப்படி துரோகம் பண்ணுவேன்? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20 சொல்லுகிறது, a faithful man abounds in much blessing. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அந்த கொஞ்சத்துல உண்மையா இருங்க. whatever has been entrusted to you, be faithful in that. One day God will exalt you to be a blessing to big people. கொஞ்சத்துல உண்மையா இருந்து அநேகத்தின் மேல கர்த்தர் உங்களை அதிபதியா வைப்பார். Today, faithful in little, be blessed in much. God bless you. Have a wonderful day. Amen.